கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயர்த்த அந்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை என்று ஏசாயா 49 அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, நம்ம இந்த பூமியில் யார் நம்மை மறந்தாலும் நம்மை படைத்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மளை மறப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வாக்கு உரைத்த தேவன், வாக்கு மாறாதவர். ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் நம்மை அவர் மறக்காத தேவனாய், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய், நம்மோடு கூட இருந்து நம்மளை காப்பாற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் படை தன்பின் பரலோக தகப்பனே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீங்களப்பா. இந்த வார்த்தையின்படி இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரிகளே, என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீர் மறவாமல் ஆண்டவரை கூட இருந்து காப்பாற்றி பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வழிநடத்தி பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் ஆண்டவரை நீர் கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் மறவாமல் ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி வழிநடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஆற்றை தேற்றி அரவணைத்து நீர் காத்துக்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. Glory to Jesus.